வெல்கம். நம்ம இப்போ பிளகின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பிளகின்ஸில் எஸ்ஓ பிளகின்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக பிளகின் எப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட பிளகின்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான வெப்சைட்ஸ் பார்த்தாலும் அதில் ஒர்க் பண்ணுற விஷயம் எல்லாமே ஒரு பிளகின் தான். நீங்கள் ஒரு வெப்சைட்டை பார்த்த உடனே பயங்கர வேணாங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பிளகின் தான். இல்லை ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட்டு இருக்குது. ஸோ அதனால பயந்துக்க வேணாம். என்ன மாதிரியான பிளகின் இப்போ நார்மலாக நான் இதில் ஒரு பிளகின் ஆட் பண்ணல. சும்மா ஒரு பிளகின் நான் சர்ச் பண்ணுறேன் எப்படின்னா லைட் அண்ட் டார்க் மோட் பிளகின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்குன்னு பெய்ட் விஷயம் எல்லாமே ஃப்ரீ கூட பார்த்துக்கலாம். இப்போ வேர்ப்ளஸ் டார்க் மோட் பிளகின் ஃப்ரீ பாசிபிலிட்டி. இப்போ நீங்கள் ஒயிட் கலரில் இருக்குன்னா நீங்கள் கூட அதை கலர்லாம் கொடுத்துட்டு இருக்க வேணாம். நீங்கள் இந்த பிளகின் யூஸ் டார்க் அண்ட் மோட் டேக்கிள் அப்படின்றதுல அந்த பிளகின் யூஸ் பண்ணுறதுனால டார்க் மோட் டேக்கிள் ஓகே தானே. டார்க் மோட் டேக்கிள் நம்ம சும்மா ஒரு ஆட் பண்ணி பார்க்கலாமா. டார்க் மோட் டேக்கிள் ஸோ டார்க் மோட் போட்டாலே டார்க் மோட் டேக்கிள் இருக்குல்ல, நம்ம இன்ஸ்டாலேஷனை பார்க்கலாம். எவ்வளோ ரிவ்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டபுள் டார்க் மோட் ப்ளஸ் டார்க் மோட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் என்ன உங்களுக்கு நல்லா ரிவ்யூ எல்லாம் கூட இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் ஷேரிங் டபுள் டார்க் மோட் ப்ளஸ் டார்க் மோட் பிளகின் பிளகின் பாசிபிலிட்டி டார்க் மோட் நைட் மோட் அண்ட் சோஷியல் ஷேரிங். ஸோ இந்த பிளகினை நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்டிவேட் ஆச்சு. ஓகே. ஸோ இதில் போய் செட்டிங்ஸ் பார்த்துட்டு நம்மளோட பேஜ் பார்த்தோம்னா இது எப்படின்னு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரியான டூட்டர் இருக்கும். ஸோ நம்ம இதுலேயும் பார்த்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இது பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது கிளாசிக் எடிட்டர். கிளாசிக் எடிட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம பிளாக் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ ரெண்டு எடிட்டர் கிளாசிக் எடிட்டர் இருக்குது, பிளாக் எடிட்டர் இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கான்டாக்ட் ஃபார்ம். இது கான்டாக்ட் ஃபார்ம் செவன் அப்படிங்கிறது நம்ம யூசர்ஸ்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது. ஸோ இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது நமக்கு எப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபார்ம் செவன் அப்படிங்கிறது நமக்கு அந்தளவுக்கு மேஜராக ப்ளே ஆகாது, நமக்கு யூஸ் ஆகாது. அப்போ QC மல்டி கரன்சி ஃபார்வர்ட் ஊக்கம்ஸ் அப்படி இருக்குல்ல, இது ரொம்ப மெயினான பிளகின். இந்த இடத்துல நான் நம்மளோட ஸ்டோரில் பார்த்துருந்தோம்ல, நம்ம ஸ்டோரில் பார்க்குறப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம இந்த சைடில் ஸ்க்ரோல் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சுல, நம்மளோட கரன்சி வந்துச்சுல, நம்ம வேணும்னா மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சுல. ஸோ இந்த கரன்சி வந்துச்சுல, பிளகின் யூஸ் பண்ணாங்கள தான் வந்துச்சு. ஸோ அந்த பிளகினில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பண்ணுங்க. செட்டிங்ஸில் என்னென்ன அதை எனபிள் பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். அப்படின்னாலும் அதோட டூட்டர் இருக்குது, அது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலில் போய்ட்டு எனபிள் பண்ணிங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸ் எனபிள் பண்ணிங்க, இதெல்லாம் அப்கிரேடாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கரன்சி இப்போ நான் இது கூட டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் கரன்சி ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஆட் கரன்சியில் இந்தியன் ரூபி இருக்குல்ல, இல்லை ஒன்றும் கிடையாது, யூஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்மளோட கரன்சிங்க ஆட் ஆகிடும். இந்த நார்மல் வெர்ஷன்ஸ்லாம் நம்ம 2 கரன்சி மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். ப்ரொமோஷன்ஸில் தான் நிறைய கரன்சி ஆட் பண்ண முடியும். நமக்கு 2 கரன்சி போதுமானது. அப்போ நம்ம வெப்சைட்ஸில் எது டிஃபால்ட்டாக ஷோ ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல டிஃபால்ட் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு யூஎஸ்டி தான் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். ஓகே தானே. மற்றபடி இதில் நம்ம செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் ஆட்டோ செலக்ட் லொக்கேஷன்ஸ் வச்சுக்கலாம். நமக்கு இது தேவையில்லை. ஓகே, இருந்தாலும் இவ்வளோ நாடு வச்சுக்கலாம், நம்ம ஏகப்பட்ட நாடு கூட வச்சுக்கலாம். ஓகே தானே. இப்போ யூஎஸ்டியில் எவ்வளோ பேர் வரணும், இந்தியாவில் எவ்வளோ பேர் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். ரிமூவல் வேணால் ரிமூவ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ செக் அவுட்டில் எனபிள் பண்ணிங்க. மற்றபடி எந்த ஒரு ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுக்கல. டிசைன்ஸ்லேயே எல்லாத்தையும் எனபிள் பண்ணிங்க. லெஃப்ட்டில் வரணுமா ரைட்டில் வரணுமா எனபிள் கொலாப்ஸ் கண்டிப்பாக கொடுத்துங்க. டெஸ்க்டாப்லேயே கொடுத்துங்க. ஓகே, மற்றபடி இதுவுமே நமக்கு ஃபீச்சர்ஸில் கொடுக்கல. ஓகே தானே. நமக்கு 2 கரன்சி போதும், இது மட்டுமே. சேவ் கொடுத்துக்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளகின் என்ன அப்படின்னா
போகிற கரன்சி என்னன்னா விஷயம் பார்த்தாச்சு எலமெண்டரி எதுக்கு நான் இதுவரை ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எலமெண்டரி எப்படின்னா நம்ம ஒரு என்ஓட்ட எலமெண்ட்டில் சரி என்ஓட்ட மார்க்கெட்டில் சரி நம்ம போயிட்டு ஒரு வெப்சைட் வாங்கும்போது ஒரு வெப்சைட் ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட் வாங்கும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலமெண்ட்ரி ப்ளஸ் எலமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எலமெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட பிட்பில்ட் இருக்கு. வேர்ட்பிரஸ்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் இருக்காது. அவங்க ஸ்டார்டர் டெம்ப்ளேட் வர ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எலமெண்ட்ல எல்லாருமே எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா புரியும். அப்போ எலமெண்ட் ஒரு ஒரு டெம்ப்ளேட் கிட் வாங்கும்போது கண்டிப்பாக அது எலமெண்ட் ப்ரோன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் எல்லாருமே எலமெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அதை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸில் எலமெண்ட் தான் எல்லாருமே வச்சு தான் பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆடான்ஸ் அப்படிங்கிறது வந்து எலமெண்ட்ரைஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு டேட்டா டேபிள், ஒரு ஈவென்ட் காலண்டர், ஃபில்டரபிள் கேலரி, யூஸ் பண்ணுறது தான் இந்த எசென்ஷியல் ஆடான்ஸோட எலமெண்டர் அப்படிங்கிறது. அடுத்து ஜி டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளகின் தான். ஏஐ வச்சு அதை ஒர்க் ஆகுது. வித் எஸ்இஓவும் இருக்குது. ஏன்னா நம்மளோட கீவேர்டு போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஹிந்திக்காரங்க யூஸ் பண்ணாங்கன்னா அதே கீவேர்டில் அதே அந்த எப்படி ஒரு ஹியூமன் சர்ச் பண்ணுவாங்களோ அந்த ரேங்க்ல அது கண்டிப்பாக கொடுக்குது. இப்போ என்னன்னா நான் ஏகப்பட்ட அந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் வேணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, லாங்குவேஜ்ல நீங்கள் என்னென்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸா, தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது. நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணால் செட் பண்ணிக்கலாம். அப்போ டிஃபால்ட்டாக அவங்க இப்போ மலையாளத்துலேருந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது அவங்க இங்கிலீஷாக இல்லை மலையாளமாக கேட்க ஆரம்பிச்சு. ஓகே தானே? ஸோ இது ரொம்ப முக்கியமான பிளேக்கிங் டிரான்ஸ்லேட். அடுத்து ஹெட்டர் ஃபுட்டர் பார்ட் பில்டர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ப்ரீமியம் டெம்ப்ளேட்டாக கொடுக்குறாங்க. அந்த ஹெட்டர் ஃபோட்டர் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த ஹெட்டர் ஃபுட்டரை நீங்கள் எங்கே வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹோஸ்டிங் ஏரியை, அப்புறம் ஹோஸ்டிங் ஏரியா கோடிங், அப்புறம் ஹோஸ்டிங் டூல், அப்புறம் இது எல்லாமே நம்ம இன்பில்டாக நமக்குள்ளே வந்துடும். ஓகே தானே? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இது ரிப்போர்ட்டிங் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது அந்த அளவுக்கு மெத்தட்ல யூஸ் ஆகுது. வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க. பட் லைட் ஸ்பீட் கேஷுங்கிறது உங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்பீடை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் காம்பினேஷன் ஃபார் காம்ஸ் அப்படிங்கிறது இமெயில் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் எஸ்எம்எஸும் நம்மளோட கஸ்டமர் நம்மளோட டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்ஸ்லாம் வந்துச்சுல அவங்களோட கஸ்டமர் டேட்டாலாம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஒரு புது ப்ராடக்ட் அவங்கள்ட்ட லான்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணுற மாதிரி வந்துடும். ரேங்க் இஷ்யூ பார்த்தாச்சு. ராயல் அடான்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலமெண்டரி பேஜ் பில்டர் தான். இதில் ஏகப்பட்ட ஆடான்ஸும் வரும். அது மூலியமாக நம்ம ஏகப்பட்ட ஆடான்ஸ் வரும். நம்ம எப்படின்னா ஒரு பேஜ் பில்ட் பண்ணும்போது நான் சொன்னேன்ல ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வரும் அந்த பேஜ் பில்ட் பண்ணுறப்ப. அது உங்களுக்கு பண்ணுறப்ப நான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ஹை ஏகப்பட்ட எம்பியோட இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் ஏகப்பட்ட எம்பி இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்பீடிங் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசர் வந்து நம்மளோட இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். சைட்கிட் பை கூகுளுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட சைட்கிட் பை கூகுள் அனலிட்டிக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். அது ரெண்டே கனெக்ட் பண்ணிக்கிறனால நம்மளோட வெப்சைட்ஸ்க்கு யார் யார் வராங்க, எவ்வளோ ஃபீமேல், எவ்வளோ உமன்ஸ், எவ்வளோ உமன்ஸ், எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ ஏஜ், எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிடும். ஓகே தானே? இப்போ ஸ்பெக்ட்ரா அப்படிங்கிறது ஒரு பிளாக் எடிட்டர் தான். அப்போ ஸ்கேட்சிங் அப்படிங்கிறதும் ஒரு பிளாக் எடிட்டர் தான். அப்போ ஸ்டார்டர் டெம்ப்ளேட் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ சூப்பர் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்ம் ஸ்டெப்ஸ் தான் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. டெம்ப்ளேட்லி அப்படிங்கிறது ஒரு ப்ரீபெய்ட் டெம்ப்ளேட்டர் தான். இது எலமெண்ட் மூலியமாக ஒர்க் ஆகுது. ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் யூபிஐ QR கோட் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்புறம் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சைஸ் வேரியேஷன், கலர் வேரியேஷன் அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டெம்ப்ளேட் தான். நெக்ஸ்ட் ஊகாமஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தான் ஏற்கனவே நம்ம பண்ணியாச்சு. அடுத்து ஊகாமஸ் பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட பேபால் அமௌண்ட் நம்ம பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு WP டார்க் மோடுங்கிறத நம்ம பார்த்தோம்ல அதுக்கு செட்டிங்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணோன்னா ஓகே எனக்கு ஃபார்மல் டார்க் மோட் அப்படின்றது ஃப்ரண்ட்டாக டார்க் மோட் நான் பண்ண உடனே நான் அதை ஆக்சுவலி டார்க் மோட் வந்துச்சு பாருங்க. செட்டிங்ஸில் போய் டிஃபால்ட் டார்க் மோட் வச்சுக்கலாம், டிஃபால்ட் லைட் மோட் வச்சுக்கலாம், டிஃபால்ட் லைட் மோட் சேவ் சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா சேவ் சேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட வெப்சைட் இப்போ வந்து பார்த்தோம்னா ஊக்கலாம் மாதிரி
வெப்சைட் வந்து இப்போ இப்போ வர ஆரம்பிச்சு. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்தாச்சுல, இந்த ஆப்ஷன்ஸில் போட்டு நீங்கள் பேரை நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு போயிட்டு டார்க் மோட் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்படிங்கிறது என்ன அப்படின்னா WPI அப்ளிகேஷன். WPI அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபைல் கம்பேர் வந்து கேஷ் கிளிக் பண்ணுறது யூஸாக இருக்குது. இதனால நம்ம சைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது WP ஃபார்ம் லைட். இது வந்து நம்மளோட ஃபார்ம் சொல்யூஷன்ஸ் தான். இது ட்ராக் ஒரு டெக்னாலஜியோட நம்ம பில்டிங்கில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது யோனைஸ்லேயும் நம்ம பார்த்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு ஒரு பார்ப்போம். அதில் அங்கேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், அவங்க எப்படி அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கு ஸோ நான் பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா சர்ச் பண்ணல டவுன்லோட் பண்ணுறேன் சார். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் நம்ம என்னென்ன பிளேக்கின் இருக்குன்னு. ஆல் இன் ஒன் இஷ்யூ ஏன்னா நம்ம டிசபிள் பண்ணிக்கலாம், டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நாங்கள் லைக்கிங் ஓகே சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ அது டீஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாசிக் எடிட்டர் வச்சுக்கலாம். கான்டாக்ட் ஃபார்ம் ஷேமன் கூட வேணாம். நம்ம இதில் பெஸ்ட்டு ஒரு ஃபார்ம் மட்டும் வச்சுக்கலாம். என்ன ஃபார்ம் வச்சுக்கலாம்னா WP ஃபார்ம் வச்சுக்கலாம். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப WP ஃபார்ம் இஸ் பெஸ்ட்டு லைட். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் வச்சுக்கலாம். 2 ஃபார்ம் நம்ம ஷூர் ஃபார்ம் இருக்குல்ல, இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 1 போதும், இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஷூர் ஃபார்ம் வேணாம். ஓகே, டிவைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்டாக்ட் ஃபார்ம் 7ஐயும் நீங்கள் டிஆக்டிவேட் பண்ணிங்க வேணும்னு வச்சிங்க. பட் WP ஃபார்ம் அந்த ஒரு ஃபார்மே போதும் நமக்கு. ஸோ ஆல் இன் ஒன் இஷ்யூ வச்சு கிளாசிக் எடிட்டர் வேணும், மல்டி கரன்சி ஃபார் WooCommerce வேணும், எலமெண்டர் வேணும். எசென்சியல் ஆட்டம்ஸ் ஃபார் எலமெண்டரில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட அந்த 100+ ட்ரெண்டிங் எலமெண்ட்ஸ் டேபிள் ஈவெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் மஸ்ட்டு. அப்புறம் ஹெட்டர் ஃபுட்டர் வச்சுங்க. ஹோஸ்டிங்கர் ஏஐ கண்டிப்பாக வேணும். ஹோஸ்டிங்கர் ஈஸி ஆன்போர்டிங்கு, ஹோஸ்டிங்கர் டூல்ஸு. அப்புறம் லிங்க் விஸ்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளகின். எதுக்குன்னா நம்மளோட இன்டர்லிங்க் ஆட் பண்ணும்போது அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்புறம் லைட் ஸ்பீச் கேஷிங் ரொம்ப முக்கியமான ஒரு பிளகின். நம்மளோட சைட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு பிளகின். ஓம்னிஃபை WooCommerce அப்படின்றது வந்து நம்மளோட இமெயில் மார்க்கெட்டிங் இந்த SMS, அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ் யாரோ அவங்களோட டேட்டாஸ், அவங்களோட இமெயில்ஸ் எல்லாத்தையும் அது ரெக்கவரி பண்ணி வச்சுக்கும். அப்புறம் நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோன்னா அது நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் அது அந்த மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும். அப்போ ரேங்க் மெத்தேஜ்க்கு வச்சுக்கலாம் நம்ம, ஓகே தானே. அப்போ ராயல் அன்பட் ஆடான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஜ் பில்டர் தான், அது நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஷார்ட் பிக்சல் இமேஜ் ஆப்டிமைசருங்கிறது நம்மளோட இமேஜ் ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறது. சைட் கிட் பேஜ் கூகுளுங்கிறது நம்மளோட வெப்சைட்டுக்கு யார் வந்திருக்கா, யார் அனலைஸ் பண்ணுறக்கா அப்படிங்கிறதுக்கான எல்லா டேட்டாபேஸும் சொல்கிற விஷயம். ஸ்பெக்ட்ராங்கிறது ஒரு பேஜ் பில்டர் தான், பேஜ் பில்டர் மாதிரி தான். அதுவும் ஸ்டாக்கபிள் அப்படிங்கிறதும் ஒரு பிளாக் எடிட்டரு. அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பிளாக் எடிட்டர் அப்படின்னா நீங்கள் எலமெண்டர் மாதிரி தான், பட் பிளாக் எடிட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எலமெண்டர் அளவுக்கு இருக்காது, ஆனால் பல விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸ்டார்டர் டெம்ப்ளேட் உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் எந்த நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். டெம்ப்ளேட்லேயும் ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்குது, ஓகே தானே. அப்போ UPI QR கோடுங்கிறது நம்ம QR ஸ்கேன் பண்ணி நம்மளோட பேமெண்ட் கேட்வேக்கு வர வைக்கிற விஷயம். வேரியேஷன் ஸ்விட்ச் ஃபார் WooCommerce நம்ம கண்டிப்பாக வேரியேஷன் ஸ்விட்ச் வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஷேரி அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். வேரியேஷன்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா சைஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அது வேரியேஷன் ஸ்விட்சஸ் வேணால் வச்சுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் சொந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேரியேஷன் ஸ்விட்ச் பிளகின் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் WooCommerce எப்படி மஸ்டான ஒன்று தான். WooCommerce பேபால் பேமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக பேபால் அக்கௌண்ட் வேணும். இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அப்புறம் WP WordPress டார்க் மோடுங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க.
நமக்கு தேவையான டார்க் மோடு இதுக்குன்னு போய்ட்டு செட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வேணும், பிளாக்காக மாற்றணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. எல்லாமே பிளக்கின் இருக்குது. நான் சும்மா சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டினேன். அது மாதிரியே நம்ம அந்த பிளக்கின் நமக்கு கிடச்சாச்சு. அண்ட் WP ஆப்டிமேஷ் அண்ட் க்ளீன் கம்ப்ரஸ் கேஷுங்கிறது இது நம்மளோட கேஷை கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். WP ஃபார்முங்கில் ரொம்ப நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஜியோ லொகேஷன்ஸு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அப்புறம் யோஸ்டேசியோ இங்கே இருக்குது. இது போக நமக்கு என்னென்ன பிளகின் இன்னும் முக்கியமாக வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு சில பிளகின்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. நான் அது ஒரு 3 பிளகின் மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் நியூ பிளகினில் போகணும். ஆட் நியூ பிளகினில் போனால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நம்ம ஆட் பண்ண போகிற பிளகின் என்னென்னா ப்ரோக்கர் லிங்க் செக்கர். இது ரொம்ப முக்கியமான பிளகின். எதுக்குன்னா நம்மளோட பேஜில் எதுனா ஒரு இன்டர்லிங்க் தப்பாச்சு அப்படின்னா, இன்டர்லிங்க் கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது அடுத்த லிங்க் போகாது, 404 எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரோக்கர் லிங்க் செக்கர் வந்து அதை ஈஸியாக டிடெக்ட் பண்ணி காட்டிடும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ரோக்கர் லிங்க் செக்கர் போஸ்ட் பேஜ் அண்ட் ஆல் கான்டெக்ட் ஆஃப் ப்ரோக்கர் லிங்க்ஸ் இம்ப்ரூவ்ஸ் SEO. ஸோ இது ரொம்ப முக்கியமான பிளகின். இது கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணிங்க. ஓகே, ஆக்டிவேட் ஆரம்பிச்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்டிவேட் ஆச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு பிளகின் என்னென்னா, திரும்ப ஆட் நியூ பிளகின் கொடுத்துங்க. அந்த பிளகின் பேர் என்னென்னா ப்ரீட்டி லிங்க்ஸ். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டான ஒரு பிளகின். எதுக்குன்னா நம்மளோட லிங்க் நம்ம அஃபிலியேட் ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட லிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கிளாக் பண்ணி ஒரு இப்போ அஃபிலியேட் லிங்க்ஸ்லாம் நீங்கள் முக்கியவாசி நீங்கள் எஸ்இ இண்டஸ்ட்ரியில் வாங்கினாலும் சரி, இப்போ ஹோஸ்டிங்கில் வாங்கினாலும் சரி, ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த லிங்கை கிளாக் பண்ணி சின்னதாக அழகாக நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ப்ரீட்டி லிங்க் செக்கர் வந்து ஒரு ரொம்ப மஸ்ட்டான ஒரு பிளகின். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சோசியல் ஐக்கான்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஒரு இப்போ எல்லா வெப்சைட்லையும் பார்ப்பீங்க, இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பு பாட்டம் டு எண்டு வரை நம்ம ஸ்க்ரோல் பண்ண அது ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளகின் எப்படி, அதுக்கும் பிளகின் இருக்குது. ஏகப்பட்டது எல்லாத்துக்குமே பிளகின் இருக்குது. எல்லாம் பிளகின் கீழே ஆக்ட் ஆகிறது தான். ஸோ அது நம்ம என்ன, அந்த பிளகின் எப்படின்னா, அந்த பிளகின் பேர் என்னென்னா, ஸோ எகைன் திரும்ப ஆட் நியூ பிளகின் கொடுங்க. ஆட் நியூ பிளகினில் WP chat app அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ WPன்னா ஒன்றும் கிடையாது, வேட்பிரஸ். WP chatன்னு கொடுக்குறேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சாட் ஆப். ஓகே, இந்த இருக்குல்ல சோஷியல் சேட், கிளிக் டு ஆப் பட்டன். ஓகே தானே, நீங்கள் வேணும்னு வச்சுக்கலாம். டெலகிராமுக்கு வேணும் வச்சுக்கலாம். நீங்கள் ஏகப்பட்டது சேட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகே தானே. இப்போ சேட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாமே பிளகின் தான். பிளகின்குள்ளே ரியாக்ட் ஆகிறது தான். ஓகே தானே. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு பிளகின் சொல்லாமல் கூட்டு வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பிளகின் வந்து எப்படிலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான வெப்சைட்ஸுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்க. கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சிம்பிளாக சர்ச் பண்ணாலே போதும். அதில் வந்து ஷோவாகிற ஒரு வேர்ட்ப்ரெஸ்லேருந்து ஷோவாகும் ஒரு பிளகின். நீங்கள் ஃபஸ்ட் தேர்ட் பார்ட்டி பிளகின்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். வேர்ட்ப்ரெஸ்ஸே ஷோ பண்ணும். வேர்ட்ப்ரெஸ்ஸே ஷோ பண்ணி ஒரு பிளகினை காட்டும். ஸோ அந்த பிளகினை மட்டும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி அது எவ்வளோ இருக்குது, ரிமார்க்கு எவ்வளோ ரேட்டிங் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் பிளகினை இது பண்ணணும். எல்லா பிளகினும் யூஸ் பண்ணிடுறாங்க. தேர்ட் பார்ட்டி பிளகினை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க உங்களோட வெப்சைட்ஸை. ஏன்னா நம்ம WooCommerce வச்சுருக்கோம், பேமெண்ட் கேட்வே அவங்க ஹேக் பண்ண கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ பிளகின் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக மஸ்ட்டாக ராயல் ஒர்த்தினஸாக பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது WP கூப்பான்ஸ் அப்படிங்கிறது. நம்மளோட WooCommerce ஸ்டோருக்கு நம்ம வந்து ஒரு கூப்பான் செட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு சம்மர் வருது அப்படின்னா, அந்த சம்மருக்கு இந்த கூப்பான் ஆட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த கூப்பான் டைம் வேணும் வச்சுக்கலாம். இவ்வளோ நாள் தான் அந்த சம்மருக்குள்ளே தான் கூப்பான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த கூப்பான்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே அடிஷனல் பிளகின் ரெக்யூட் அப்படின்றது ஒரு இருக்குது. நமக்கு கூப்பான் செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம். பட் இந்த கூப்பான்ஸ் இருக்குல்ல, இந்த கூப்பான்ஸ் அஃபிலியேட் வந்து அஃபிலியேட் பிளகின் தான். இது நம்ம ஒரு அஃபிலியேட்டிங் வாங்கி அதுக்கு நம்ம கூப்பான் செட் பண்ணுறது. பட் நம்ம அஃபிலியேட்டிங் வாங்கி பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த கூப்பான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கூப்பான் ஃபார் WooCommerce கூப்பான்ஸ் அப்படின்றதுல இந்த பிளகின் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வேறு ரேட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ WP கூப்பான்ஸ் தான் இருக்குல்ல, டீல்ஸ் இதான் மஸ்ட். ஆக்டிவ் இன்ஸ்டாலர். ஓகே, WP கூப்பான்ஸ் அண்ட் டீல்ஸ் வேர்ட்பிரஸ் கூப்பான் பிளகின். இந்த பிளகின் தான் பெஸ்ட் கூப்பான் பிளகின். ஜென்ரேட் மோர் அஃபிலியேட் சேல்ஸ் வித் கூப்பான்ஸ் கோட் அண்ட் டீல்ஸ். எஸ் இந்த கூப்பான்ஸ் தான். ஸோ அதான் பிளகின் யூஸ் பண்ணுறப்ப இவங்களாம் கொஞ்சம் பெயிட் பண்ணி உங்களுக்கு வருவாங்க. ஸோ அடிஷ்னல் பிளகின் இல்லாமல் இருக்குல்ல, அடிஷ்னல் பிளகின் இல்லாமல் இருக்குது. அந்த WP கூப்பான்ஸ் அண்ட் டீல்ஸ் கூப்பான்ஸாக இன்ஸ்டால் பண்ணிங்க, ஆக்டிவேட் பண்ணிங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு பிளகின் என்ன அப்படின்னா, ஸ்னிப்பெட். அதாவது நீங்கள் பார்க்குற அந்த ரிவ்யூ நம்ம கூட காட்டணும்னா, நம்ம பேக்கர்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூரில் பார்த்தோம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரிவ்யூ வச்சுருந்தாங்க. இப்படிப்பா 6 லட்சம் ரிவ்யூ அப்படின்னாலும் 6 லட்சம் பேராக ஒரு நாளைக்கு கோயம்புத்தூரில் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னாலாம் கிடையாது.
ஸோ நெவர் மிஸ் யூஸிங் பண்ண அப்டேட் ஓகே ஓகே ஹலோ கண்டினியூ கொடுத்துக்கலாம் ஓகே ஆக்டிவேஷன் ஓகே அந்த ரிவ்யூலாம் இருக்குல்ல அந்த ரிவ்யூ நம்மளாவே மேனுவலாக கொடுத்துக்கலாம் புரியுதா நீங்கள் பார்க்குற நீங்கள் வெப்சைட்டில் பார்க்குறது எல்லாமே நீங்கள் ரிவ்யூ கூட நம்மளே கொடுத்துக்கலாம் கமெண்ட்ஸே நம்ம கொடுத்துக்கலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அது எல்லாத்தையுமே பிளகின் தான் ஸோ அதனால தான் நான் பிளகின் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து 3 ஃபோட்டோ போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே பிளகின் தான் WP ரிச் ஸ்னிப்பெட் அப்படின்னு அடிங்க ரிச் ஸ்னிப்பெட் ஸோ அந்த இடத்துல ஷோ ஆகிற பிளகின் என்னென்னா ரேங்க் மேத்தேஸ் வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமா தான் அவங்க ஏன்னா அந்த ஸ்கீமா தான் அதை மார்க்கப் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அந்த ரிச் ஸ்னிப்பெட்டாக அதை டிசைன் பண்ணி அங்கே நம்ம எல்லாத்தையும் ஷோ அப் பண்ண வைக்கும் ஸோ நம்ம என்ன கமாண்டோ ரிவ்யூவை கொடுக்குறோமோ அது ஜென்ரேட் பண்ணி அதை ஸ்கீமா ஃபீல்டரில் போயிட்டு அந்த இடத்துல ஷோ ஆகும் ஸோ நம்ம இதுதான் மஸ்ட் லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுற பிளகின்னு அது போக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிளகின் வேணுமோ அதை கூகுளில் சர்ச் பண்ணி அது வேர்ட் ப்ரெஸ் கீழே வரப்போ நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு பிளகினாக இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிளகின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு நமக்கு தேவையான பிளகின்ஸ் எல்லாம் இது ரொம்ப முக்கியமான பிளகின்ஸு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதுக்குள்ளே ரேங்க் ஆகிறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமானது எந்த மாதிரியான பிளகின் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் பண்ணி ஒரு பிளகின் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிளகின் நீட்டோட இது ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லாத்துக்கும் ஓகே தான் ஒரு WooCommerce அப்புறம் ஒரு பிளாக் அனலிட்டிக்ஸ் எஸ்சி ஒனலிட்டிக்ஸ்டே எல்லாத்துக்குமே நம்ம பிளகின் பார்த்தாச்சு ஆமாம் ஆப்டிமேஷன் எல்லாத்துக்குமே எஸ்யூ ஆப்டிமேஷன்ஸுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரீட்டி லிங்க் கிளாக் பண்ணுறது எல்லா பிளகின் பார்த்தாச்சு இதுக்கு மேலே பிளகின் வேணும்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளகின் பார்க்கலாம் சும்மா நான் நேற்று பார்க்கலையோட காட்டும் ஷேர் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே கோஆப்டெக்ஸ்லாம் பார்த்து ஷோ ஆகிறாங்க நீங்கள் எங்கள்கிட்ட கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட சாரீஸ் வச்சுருக்காங்க பட் ப்ரைஸ் கூட இருக்குது ராஜ்மஹால் சிக்ஸ் அப்படின்னு ஓகே அவங்களாம் அந்த அளவுக்கு வெப்சைட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வச்சில்ல செகண்ட் ரேங்க் ஆகிறாங்களே அந்த இடம் கூட எதுவும் வச்சில்ல ஹெட்டர் ஃபுட்டர்லாம் வச்சில்ல ஓகே தான் வச்சுருக்காங்க ஒரு பிளாக் கூட இல்லை ஓகே இன்ஸ்டாகிராம் கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு உங்களோட ஒரு மெயில் ஐடி போட்டால் கூட வந்துடுற மாதிரி இருக்குது இதான் கான்டாக்ட் ஃபார்ம் இதான் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் எப்படி வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இதான் ஃபார்ம் கிரியேட் WP ஃபார்ம் பார்த்தோம்ல இந்த மாதிரி ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது இந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணிட்டு நம்மளோட இமெயில் அட்ரஸோ நம்ம எதை வேணால் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே தானே அவங்கள்ட்ட மொபைல் நம்பர் எவ்ரிதிங் கலெக்ட் பண்ணிக்கலாம் நேம் அட்ரஸ் எது வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து மெயில் ஐடி மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட நியூ கலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இதான் ஃபார்ம் கலெக்ஷன் இதான் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஓகே இப்படி தான் வச்சுருக்காங்க ஹோம் ஷாப் பை கேட்டகரி ஒரு ஷப் மோடெல்லாம் இருக்குது ஓகே அவங்க ரெண்டாவது ஷோ வராங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க வந்தவங்க யாருன்னா அந்த லூம் கூட அந்த அளவுக்குலாம் இல்லை அவங்க கூட அந்த பாருங்களேன் லோகோவில் கூட அவங்களோட பிராண்ட் லோகோ வச்சுல ஸோ அவங்க தேர்டாக ரேங்க் ஆகுறாங்க ஸோ இந்த தமிழ்நாடு காட்டன் சரியில் நமக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம ஈஸியாக ரேங்க் ஆகுறதுக்கு ஸோ இந்த செட்டிநாடு தறி இருக்குல்ல இந்த அவங்க யூஸ் பண்ண சும்மா சாஃப்டாக தான் பார்த்தேன் இப்போ நான் லேப்டாப் வியூவில் பார்க்குறப்ப தான் அவங்க 4th ரேங்க் ஆகுறாங்க பட் நான் மொபைல் வியூவில் பார்க்குறப்ப அவங்க 2nd ரேங்க் ஆனாங்க ஸோ அவங்க இதில் நான் போய் பார்க்குறப்ப அவங்க கொஞ்சம் ஒரு வேரியேஷன் பண்ணியிருந்தாங்க அது நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன் சிம்பிளாக இதே தோறேன் சொன்னதுக்கப்புறம் இந்த பாருங்கள் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குது பாருங்களேன் சூஸ் யுவர் கஸ்டமைசேஷன் அப்படின்னு கேட்குறாரு இது கஸ்டமைசேஷனாக பண்ணுறாங்க 1 மீட்டர் மேட்சிங் லிட் க்ளோசிங் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த விஷயத்தை பார்த்துட்டு பயந்துக்க கூடாது நான் புதுசாக வந்திருக்கேன் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அது கூட சும்மா ஒன்றும் கிடையாது அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆப்ஷன் தான் ஆப்ஷன் இதை சும்மா நம்ம சர்ச் பண்ணால் கூட நம்ம கிடச்சிரும் ஸோ அதை நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆப்ஷன் ஃபார் WooCommerce அப்படின்னு கொடுக்கலாம் ஓகே எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆப்ஷன் ஃபார் WooCommerce ஸோ இந்த இடத்துல ஷோ ஆகுறது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நம்ம WordPress.org கீழே ஷோ ஆகுறது தான் நம்ம யூஸ் பண்ணணும் செகண்டாக யூஸ் பண்ணுறது நம்மளோட என்வாட்டோ மார்க்கெட் தான் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ தேர்டாக வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இந்த 4th இருக்காங்களே இவங்களோட பிளேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நம்மளோட ஓகே அவங்க ப்ரைஸாக தான் இருக்காங்க பரவாயில்ல இவங்களாம் வேணாம் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பிடெக் 4.9 ரேட்டிங் 210 பேர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது நம்ம உள்ள போய் பார்க்குறோம் கிட்டத்தட்ட 4 மில்லியன் ட்ரஸ்டட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க 3K ஆக்டிவ் இன்ஸ்டாலர்ஸ் இருக்காங்க 133+ கண்ட்ரீஸில் இதாகிட்டு இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நம்ம கீழே போய்ட்டு அவங்கள ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருக்காங்க வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 கஸ்டமர் ப்ராடக்ட் ஃபீல்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் நம்ம மஸ்ட் அதாவது 13 ப்ராடக்ட்டுக்கு நம்ம தேவையான கஸ்டம் ஃபீல்டை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வீடியோ கொடுத்துருக்கனால அவங்க அந்த வீடியோ பார்த்து கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அட்வான்ஸ் ப்ராடக்ட் ஃபீல்ட் டு ப்ராடக்ட் பேஜ் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ரூல்ஸ்
ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ சூப்பர். இந்த பிளகின் சூப்பர் தான். ஸோ நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே சர்ச் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். நம்ம ஒரு வெப்சைட் அதுக்கு தான் நம்ம ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் பார்க்குறோம். வெப்சைட் பார்க்குறப்ப அவங்க என்ன மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு நாலேஜ் வரப்ப, அதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி அந்த பிளகின் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம பிளகின் சர்ச் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அந்த வேர்ட்பிரஸ் கீழே இருக்க பிளகின் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்தினஸாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பிளகின் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி எடுக்க தெரில அப்படின்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன பிளகினோ அதை நான் கண்டிப்பாக எடுத்துறேன். ஸோ தேங்க்யூ. பை. கலைவத்தில் தலை சிறந்தவன்